இலங்கை அணிக்கு எதிரான மூன்றாவது 20-20 போட்டியிலும் வெற்றி பெற்ற இந்திய அணி 3-0 என்ற அளவில் இலங்கை அணியை தோற்கடித்து தொடரை தமதாக்கியிருக்கிறது. நேற்று பல்லைக்கலையில் இடம்பெற்ற இறுதிப் போட்டியின் போது இந்திய அணி சூப்பர் ஓவரில் வெற்றி பெற்று இந்த தொடர் வெற்றியை பதிவு செய்து கொண்டது. முன்னதாக ஆரம்பத்தில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 137 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அதே நேரம் பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 20 ஓவர்களின் முடிவில் 137 ஓட்டங்களையே பெற்றுக் கொண்டது. இதன் காரணமாக சூப்பர் ஓவர் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் போது தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் பந்து வீசினார். இந்த சூப்பர் ஓவரில் இலங்கை அணி 2 ஓட்டங்களை 2 விக்கெட் இழப்பிற்கு பெற்றிருந்தது. இதனையடுத்து இந்திய அணி துடுப்படுத்தாடிய போது முதலாவது பந்திலேயே சூரியகுமார் யாதவ் 4 ஓட்டங்களை பெற்று இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். முன்னதாக பந்து வீச்சின் போது இறுதி ஓவரில் 6 ஓட்டங்கள் பெற்றால் வெற்றி என்ற இலங்கை அணியின் இலக்கின் போது கடைசி ஓவரை இந்திய அணியின் தலைவரான சூரியகுமார் யாதவ் வீசியமை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. எனினும் அவர் அதில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்.